வணக்கம் சங்குச்சக்கரம் நண்பர்களே. நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஆனால் சரியாக தெரிந்து கொள்ளாத ஒரு மர்மமான உயிரினம் தேள். டைனோசர்களுக்கு முன்பே பூமியில் வாழ்ந்து வரும் இந்த விசித்திரமான உயிரினத்தைப் பற்றி உங்களுக்கு தெரியாத 50 ஆச்சரியமான தகவல்களைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேள்கள் சிலந்திகள், சிலந்தி போன்ற உயிரினங்கள் அராக்னிட்கள் வகுப்பை சேர்ந்தவை. இவை அண்டார்டிகாவை தவிர உலகின் அனைத்து கண்டங்களிலும் காணப்படுகின்றன. உலகில் சுமார் 2700க்கும் மேற்பட்ட தேள் இனங்கள் உள்ளன. இதில் சுமார் 25 முதல் 50 வகையான தேள்கள் மட்டுமே மனிதர்களுக்கு ஆபத்தான நச்சை கொண்டுள்ளன. தேள்கள் பூமியில் சுமார் 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வாழ்ந்து வருகின்றன. இவை டைனோசர்களுக்கு முன்பே பூமியில் தோன்றிய உயிரினங்கள். தேள்கள் பொதுவாக இரவில் வேட்டையாடும் உயிரினங்கள். பகல் நேரங்களில் இவை பாறை இடுக்குகள், குழிகள் அல்லது மணலுக்கு அடியில் மறைந்திருக்கும். இவற்றிற்கு 4 ஜோடி கால்கள், அதாவது 8 கால்கள் உள்ளன. இவை தங்கள் உணவை நண்டு போன்ற நகங்களால் பிடித்துக் கொள்கின்றன. உடல் அமைப்பு மற்றும் வாழ்வியல். தேளின் வாலில் நுனியில் ஒரு நச்சு முள் உள்ளது. வால் பகுதி உண்மையில் வளைந்திருக்கும் ஒரு நீண்ட உடல் அமைப்பாகும், மெட்டாசோமா. பெரும்பாலான தேள்கள் கருப்பு, பழுப்பு அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கும். இவை புற ஊதா ஒளியில் நீலப்பச்சை நிறத்தில் ஒளிரும் தன்மை கொண்டவை. தேள்களுக்கு 2 பக்கவாட்டு கண்கள் மற்றும் தலையின் நடுவில் ஒரு ஜோடி பெரிய கண்கள் உள்ளன. இத்தனை கண்கள் இருந்தாலும் அவற்றின் பார்வை திறன் மிகவும் குறைவு. இவை நடக்கும்போது தரையில் ஏற்படும் அதிர்வுகளை வைத்தே இரையை உணர்கின்றன. இவை மிக நீண்ட காலம் உணவு இன்றி உயிர் வாழும் திறன் படைத்தவை. 1 வருடம் வரை கூட உணவு இன்றி உயிர் வாழ முடியும். கடும் வறட்சியிலும் வெப்பமான பாலைவனத்திலும் இவை உயிர் வாழும். நஞ்சு மற்றும் ஆபத்துகள். தேள்களின் நஞ்சு பல வேதிப்பொருட்களின் கலவை. நரம்பு நஞ்சு, புரதம், நொதிகள். இந்திய சிவப்பு தேள் மெசோபுத்தஸ் தமுலஸ் உலகின் மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட தேள்களில் ஒன்று. இந்தியாவில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த சிவப்பு தேள்கள் காணப்படுகின்றன. தேள் கொட்டிய இடத்தில் கடுமையான வலி, வீக்கம் மற்றும் எரிச்சல் ஏற்படும். நச்சு உடலுக்குள் பரவினால் இதயத் துடிப்பு மாறுதல் அல்லது சுவாசம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம். சிறிய தேள்கள் பெரும்பாலும் பெரிய தேள்களை விட ஆபத்தானவை. இளம் தேள்களின் நஞ்சு அதிக வீரியம் கொண்டது. தேள்கள் மனிதர்களை தேடி தாக்கும் குணம் கொண்டவையல்ல. பயப்படும்போது மட்டுமே தற்காப்பிற்காக கொட்டுகின்றன. தேள் கடித்தால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது மிக அவசியம். குளிர்காலத்தை விட கோடை காலத்தில் தேள்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். உலக அளவில் ஆண்டுக்கு 1.2 மில்லியனுக்கும் அதிகமான தேள்கடி பாதிப்புகள் பதிவாகின்றன. இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சி. தேள்கள் முட்டையிடாது. நேரடியாக குட்டிகளை ஏனும் விவிபாரஸ். பெண் தேள் தனது குட்டிகளை தனது முதுகில் சுமந்து கொண்டு பாதுகாக்கும். குட்டிகள்